மாலு சீசன் 6 நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றது? அது பொதுவா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கொடி கட்டுற கயிறுல துணியை காய போடணும். இவர் துணியில கொடி கட்டுற கயிறை காய போட்டு வந்திருப்பாங்க. லாரிக்கு முன்னாடி போனவனா ராஜு கூட எல்மிசன் குக்காவு போனவனா பொழைச்சா சரித்திரம். சரி விடு. அந்த உமேர்னு ஒரு பைய நல்லா தளபதி படத்துல வர்ற மம்முட்டி ரஜினி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையலையும் அடிச்சு அனுப்பிச்சான். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்னடா கேட்டா அதான் அந்த வாசா படத்துல அன்வர் செத்துருவாரு, ரஜினி தப்பிச்சிருவாருல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா பல வருஷமா சோபால உட்காந்துக்கிட்டு வர்றவங்களையும் சோபால உட்கார வச்சு அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 3 பேர் சோபால உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதுக்கப்புறம் சபானான்னு ஒரு பொண்ணு. என்ன வண்டி நம்ம பக்கம் வருது? இந்த பேய் படத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ அமைதியா இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல அவர் உடம்புல பேய் பூந்தவனே எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி 18 வருஷமா கோமால இருந்த கங்கா கடைசி 2 எபிசோட 30 எடுத்து எல்லாரையும் மிரட்டி விட்டா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதுக்கப்புறம் நந்தகுமார்னு ஒரு தம்பி, அவன் எப்படின்னா இந்த பிராய்லர் கடையில ஒரு கூண்டுக்குள்ள 7 கோழியை போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோழியா எடுத்து அறுப்பாங்க. அவன் அந்த 6வது கோழி மாதிரி எப்படா நம்மளை எடுப்பாங்க, எப்படா அறுப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்திலேயே அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். கோமாளி அடிச்சு கொல்லக்கூடாது, அடிச்சா தாயை மதிக்கிறவன் அல்ல, தாயில அந்த சென்று வருகின்ற நேரத்திலே. இங்க பாரு மாயா. மாயாவா? ஆயா சரி சரி. கௌஷிக் தம்பி இருக்காரு, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ரீல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என் கூட தான் அப்ரூவல் வாங்குவாரு. அப்ரூவல் மட்டுமா சரக்கே மட்டும் தான் வரணும். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். ஆஹா ஆஹா, யாரு மனோரமான டவுட் வரும் போலயே. சரியான நல்ல காம்பினேஷன். ஏண்டா சிங்கம் 1 பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஹலோ, மலைகள எத்தனை போட வந்திருக்கு? ஓகே, சிங்கம் 2 பண்ணுங்க. என்ன கல்றாவிடா இதெல்லாம்? ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. சரி கம்முனு கிடப்போம், வாங்கப்பா, இதுக்கு மேல போராட. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. இது நம்ம குடும்ப செலிப்ரேஷன். அப்படியா? யாராவது கல்யாணமா? கேட்டரிங் ஆர்டர் வாங்கி ஹெவியா சம்பாதிக்கணும் பாக்குறீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடிக்க அம்மியை நகரும்பாங்க. ஆனா இவன் கொஞ்சமா நகர்றானா? அவ்வளவு செருப்படி வாங்கியா முக்கியமான பிரியாணில அரிசி இல்லாம என்ன பண்ண முடியும்? ஐயோ மோசமான ஆளு. ஏண்டா உன்னை நான் விலக மாத்த கொண்டு ஒரு வாட்டி அடிச்சான், மறுபடியும் என்னை திருப்பி அடியா பாப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீ பண்றியா அப்படின்னு நினைப்பாரு. தாமோப்பா, எனக்கு என் மேல என்னதான் ஒரு கோவம்னே தெரியல. அந்த ராஜு 80 கிலோ இருக்கான், அவனை தூக்கிட்டு சுத்த விட்டாரு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். குரட்சியை தூக்கிட்டு இந்த ஹால் ஃபுல்லா ரவுண்ட் வரணும். யார்? நான் என்னை தூக்கிட்டு வரணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். என்ன அதுன்னு சொன்னா புரியுமா? என்ன கொடுமை சரவணனது. ஐயோ, சிக்கன் எடுத்து வர மறந்துட்டேன்டா. ஏய், நீ என்ன 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லூசு பையன் காட்டிட்டே இருப்பியா? போ எடுத்துட்டு வா போ. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. 10 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு ஆட்டோல 500 ரூபா கொடுத்து தெருவா தேடுறவன். பாதிராத்திரி கனவினில் டிசாஸ்டர் வருவதே நம்ம விழியை திறந்து பார்த்ததும் மட்டன் கோலாவை தேடாதே. கோலா உருட சேர்ந்து உருட்டலாம் ரசிக்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எங்கிட்ட ஆடுறது நானே தவந்துகிட்டு இருக்கேன்டான்னு அப்பதான் ராஜுவை தூக்கி உடம்புலாம் டயர்டாகி அதுக்கப்புறம் அந்த குச்சியை போட்டு இடுப்புல 7 ஓட்டை வந்துருச்சு. வேற வழி இல்ல, வீட்டுல போய் தான் எண்ணி பார்த்து அந்த ஓட்டையெல்லாம் அடக்கி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
அதனால விழுந்த இடத்துல எந்திரிக்கிறோம், செத்த இடத்துல முளைக்கிறோம். ஆமா. அந்த மாதிரி கோலா உருண்டையை திருப்பி கையில எடுத்திருக்கீங்க. வாய்ப்பில்ல ராஜா. ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். இந்த பிள்ளைய படிக்க வச்சு கட்டி கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்க. நீ ஏதோ ஒரு மந்திரம் பலமா போடுறேன்னு தெரியுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. கருவேப்பிலையா அது? கருவேப்பிலை. கருவேப்பிலை ஏதோ கல்யாண பொக்கே மாதிரி வரையறாப்ல. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. ஐயோ, அவனோட டிராயிங் ஸ்கில் இருக்கே. இந்த ஆண்கள் கழிவறையில ஆண்கள் படம் பெண்கள் படம் வரைய தான் போலாம். அவன் வரையறதுல ஒரு காய்கறியும் கண்டுபிடிக்க முடியும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அண்ணாமலை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு மாட்டுக்காரரா இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு நல்ல பணக்காரரா இருப்பாரு. அந்த படம் இல்லையா? அண்ணாமலை இல்லையா? வேற படமா? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். Wine, mango, butter, fish, this one, பொடி, pepper பொடி. எப்படி இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்ட? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. இது அதாவது டிக்கெட் உன் முகரைக்கு பக்கெட் கூட கிடைக்காது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே.